ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். இது நம்ம சேனல் வளவளன்னு பேசுவோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா சக்கை பணியாரம் எங்கள் வீட்டில் பண்ண போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எங்கள் அம்மா பண்ணது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையானது தான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் வந்து நல்லா திருவி வச்சுக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். ஏன்னா அதில் வந்து கட்டி கட்டியாக இருந்தால் மிக்சியில் விட அரைக்க முடியாது. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சக்கையும் கட் பண்ணணும். சக்கை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி ரெண்டையும் தனியாக எடுத்து வச்சாச்சு. சக்கையும் தனியாக எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இலையை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இலையில தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். சில பேர் வந்து அரச இலையிலையும் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே வாழை இலையில தான் பண்ணுவோம். அதில் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ அரைக்கிறதுக்கு அக்கா கொண்டு போனாங்க. சர்க்கரையும் சக்கை பழத்தையும் அரைச்சி தனியாக எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து என்ன மிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, மைதா மாவு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகும். நான் பார்த்தீங்கன்னா திக்காயிட்டா இதை வந்து இலையில நல்லா தட்டிட்டு தனியாக வந்து அந்த தேங்காய் திருவணும்ல அது கூட சுகரை மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணி அதை தனியாக வரைய வச்சுருப்போம். அதை மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுவோம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நல்லா தேங்காய் வரும்போது நல்ல ஸ்பைஸ், எப்படி சொல்ல, நல்ல இனிப்பாக அந்த தேங்காயும் வந்து நம்மளுக்கு வரும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வேக வைக்க போகிறோம். 15 மினிட்ஸ் வைக்கணும். அதெல்லாம் அம்மா எல்லாம் அடுப்பில் வச்சிட்ருக்காங்க. வச்சு இது நாங்கள் நார்மலாகவே இந்த விசில் இந்த குக்கர்லாம் வைப்போம். ரொம்ப சூடாக இருக்குது. அம்மா எடுக்கும்போது லைட்டாக ரொம்ப சூடாக இருக்குது, பொறுமையாக எடுங்கன்னு நாங்கள் சொல்லிட்டு தான் இருந்தோம். கையில் லைட்டாக பட்டுட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறவு எடுத்து எல்லாம் தனித்தனியாக வச்சுட்டு இருந்தோம். வச்சு முடிச்சுட்டு அம்மா பாருங்கள் என்ன இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.